கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கா, உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கெல்லாம் கோல்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்கிற இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ரசம் வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ வந்து கிரேவி செய்ய போகிறேன். என்ன கிரேவினா நண்டு கிரேவி. இந்த கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு 1/4 தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பேனில் போட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆடட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து நண்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம். நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த பொருள்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு விழுதாட்டம் அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுவும் இந்த சீ ஃபுட்டுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் வந்து தேங்காய் எண்ணெயில் கூட செய்வாங்க. நான் இப்போ வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பட்டை, 2 லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அது நல்லா வந்து பொரியட்டுன்னு வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 4-5 வெங்காயத்தை வந்து அரிஞ்சு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா வந்து தட் மீன்ஸ் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி அதை வந்து நல்லா ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து மிளகாத்தூள் வந்து அரைச்சி வச்சுருப்பேன். அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அது கூட வந்து என்னென்ன வேணும்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள். அது கூட தனியாத்தூள் போட்டுட்டு அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து வாணல்லே வச்சு செஞ்சாலும் செய்யலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பசங்களாம் வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் வந்து குக்கரில் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடுவேன். எடுத்துட்டதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.